இப்பொழுது நம்முடைய தமிழ்நாடு பொதுவுடைமை இயக்கத்தின் சார்பில் தோழர் நெவேலி பாலு சார், இப்போ இந்த ரெண்டு விவாதத்தையும் காங்கிரஸ் கட்சியுடைய குறைபாடுகளை நம்ம பேசணும். அவங்க சந்திரசேகர் சொன்னார், அவருக்கு இவர் மறுப்பு கொடுத்துருக்காரு. என்ன நாடாளுமன்றத்தில் என்ன நடக்கிறதுங்கிறதே தெரியல அப்படின்ட்டு ராகுல் காந்தியுடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப தெளிவாக இருக்குது. ராகுல் காந்தியை பற்றி இஸ் எ ட்ரைட்டர் ஆஃப் தி ஹையஸ்ட் ஆர்டர் பிஜேபி ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நாடாளுமன்றத்தில் கடந்த காலத்தில் பெரிய அறிவுஜீவிகள்லாம் இருந்தவன் இப்பொழுது அதனுடைய தரத்தை பார்க்கின்ற போது எப்படி அவதானிக்கின்றீர்கள்? இல்லை, நாடாளுமன்றம் என்பது கிட்டத்தட்ட என்னை பொறுத்தளவில் 57 நான் வந்து நாடாளுமன்ற நடவடிக்கைகளை பார்த்துட்டு வரேன். என்னுடைய மாணவ பருவத்திலேருந்தே சொல்லலாம். ஆனால் அன்றைக்கெல்லாம் நாடாளுமன்றம் எப்படி இருந்தது என்று சொன்னால், எதிர்கட்சிகளோ ஆளுங்கட்சிகளோ ஒருத்தர் எதிரிகள் மாதிரி பார்க்கவில்லை. அப்படி இருந்தது. அது உண்டு. இப்போ உதாரணமாக நேரு ஒரு தடவை சொன்னார், டாக்டர் ஜிஆர் அதிகாரின்னு கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒருத்தர் இருந்தார். டாக்டர் ஜிஆர் அதிகாரி அவர் எதில் டாக்டரேட் வாங்கினார்னா, ஜெர்மனியிலேருந்து ஜெமாலஜின்னு, அதாவது வைரம் பற்றிய ஒரு பெரிய ஆய்வில் அவர் வந்து டாக்டரேட் வாங்கினவர் டாக்டர் ஜிஆர் அதிகாரி. இப்போ நேரு என்ன சொல்கிறாருன்னா, யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, இந்த பாராளுமன்றம் ஒழுங்காக நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது நேரு சொல்கிறாரு, டாக்டர் அதிகாரி போன்ற மிகப்பெரிய அதிகாரிகள் இருக்கக்கூடிய இந்த அவையில் எதுவும் தப்பாக நடக்காது அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்னன்னு சொன்னால், எதிர்க்கட்சி உறுப்பினர்களை மதிக்கக்கூடிய ஒரு பண்பாடு என்பது நீண்ட காலமாக இருந்தது, கண்ணியத்தோடு. அது வந்து என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். ஆனால் சரியாக இருந்தாலும் தப்பாக இருந்தாலும் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக ஒருவர் வந்துவிட்டார் என்று சொன்னால் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட அவருக்கு கேபினட் ரேங்க் தான், கிட்டத்தட்ட மினிஸ்டர் மாதிரி தான் அவர். அவர் வந்து எந்த பிரச்சனையிலும் அவர் பேசுவதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது, சம உரிமை. அதை வந்து அவர் வந்து ஸ்பீக்கர் வந்து அதை அலோவ் பண்ணணும், அதை அனுமதிக்கணும். ஆனால் என்னுடைய கடந்த கால ஒரு ரொம்ப நெருக்கமாக ஒரு 3-4 வருஷத்தில் நான் பார்க்குறேன், ஓம் பிர்லா எதிர்க்கட்சிகள் கொடுக்கக்கூடிய பல்வேறு தீர்மானங்கள், ஒத்துழைப்பு தீர்மானமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எதையுமே அனுமதிக்கிறதில்லை. இவரை விட ரொம்ப மோசமானவர் யார் சொன்னீங்கன்னா தன்கர். அவர் எதிர்க்கட்சிகள் என்ன கொடுத்தாலும் சரி, அவுட்ரைட் ரிஜெக்ஷன். நீங்கள் வந்து அதை என்ன பரிசீலனை பண்ணேன், இல்லை இந்த காரணத்துக்காக நான் ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு கூட சொன்னதில்லை. அது வந்து தன்கர் அவர். நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து பிஜேபி ஆட்சியில் இருக்கலாம், அல்லது காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கலாம், யார் வேணாலும் ஆட்சியில் இருக்கலாம். ஆனால் பாராளுமன்றம் என்று சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, அந்த அமைப்பு என்பது அது அதனுடைய மாண்பை யார் சீர்குலைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் உண்மையான விஷயம். அப்போது இன்றைக்கு ராகுல் காந்தி வந்து நான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது என்னை அனுமதிக்கலை என்று சொன்னால், நாளைக்கு இதே வந்து பிஜேபி ஒரு வேளை நான் ஏதோ காங்கிரஸ் வரணும்னா வேறு இன்னொரு கட்சி வரணும்னு நான் சொல்லலை, யார் வந்தாலும் அன்றைக்கு அவர்கள் பேசுவதற்கான வாய்ப்பை கொடுக்க வேண்டும். ஏனென்று கேட்டால், பாராளுமன்றம் தான் இந்த நாட்டினுடைய, குறிப்பாக மன்னராட்சி ஒழிந்து நமக்கென்று ஒரு மக்களாட்சி என்ற ஒரு ஜனநாயகத்தை, ஒரு தேர்தல் ஜனநாயகத்தை கொண்டு வந்து விட்ட பிறகு பாராளுமன்றத்தின் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைப்புகளிலேயே உச்ச அமைப்பாக இருக்கிறது. அந்த உச்ச அமைப்பில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும். ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் வந்து எல்லாரும் பேசணும்னு அவசியம் இல்லை, அவங்க மெஜாரிட்டியாக இருக்கலாம். அதில் கேள்விகளுக்கு வந்து குறிப்பாக அமைச்சர்கள் பதில் சொல்வார்கள், இல்லை பிரதமர் பதில் சொல்வார். அந்த மாதிரி இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். அது வந்து அண்மை காலத்தில் அது இல்லை அப்படிங்கிறத நான் ரொம்ப கடுமையாக நான் பார்க்குறேன். இப்போ நேற்று கூட ஒரு செய்தி பாருங்கள், கனிமொழி சொல்கிறாங்க, ஈழத்தமிழர்களுக்கு எதுவுமே செய்யலை இந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்க்கும் பொழுது எனக்கு மனசு வந்து ஈழத்தமிழை பார்த்தால் மனசு ரொம்ப வருத்தப்படுது அப்படின்னு சொல்கிறார். அமித்ஷா சொல்கிறாரு, எனக்கும் கூட தான் வருத்தப்படுது, எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது, உங்களை மாதிரி தான் எனக்கும் வருத்தமாக இருக்குது அப்படின்ட்டு. என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து நீண்ட நாள் வந்து காங்கிரஸோடு வந்து இருந்தீங்களே, ஏன் நீங்கள் அன்றைக்கி செய்யலைன்னு. இது பதிலாது நான் என்ன கேட்குறேன்னா, அன்றைக்கி அவங்க செய்கிறேங்கிறதுனால தானே நீங்கள் வந்தீங்க, நீங்கள் செய்ய வேண்டியது தானே. அதை விட்டுட்டு நேற்று நீங்கள் வந்து திமுக, நீங்கள் வந்து காங்கிரஸோடு இருந்தீங்க. நான் காங்கிரஸோட மட்டுமே இல்லை, வாஜ்பாய் கூட தான் இருந்தாங்க 98. அப்போது அந்த மாதிரியான இப்போ இந்த பேச்சு என்பது அது எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஒரு முதிர்ச்சியற்ற பேச்சாக நான் பார்க்கிறேன். இல்லை, இப்போ நாடாளுமன்ற நடவடிக்கைகளை பார்க்குற போது
240 இடங்கள் இருந்தாலும் ஒரு வலிமை பெற்ற முன்னால் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற டெமோக்ரஸியை விட இன்றைக்கு மோடி, அமித்ஷா சர்வ சக்தி கொண்ட தலைவர்களாக அவருடைய நடைமுறைகள், இப்போ யோகி ஆதித்யநாத் போன்றவர்கள்லாம் அங்கே நடக்கக்கூடிய சில கடும்போக்கு வாதங்களை பார்க்கின்ற போதும் கூட சக உரிமைகளும் சக சக்தியும் பெற்ற ஒரு ஆட்சியாளராக இருக்கிறார்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றுகிறது. இல்லைங்க, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அதைத்தான் நான் வலியுறுத்துகிறேன். நாடாளுமன்றத்தில் என்பதுதான் இன்றைக்கு உச்சபட்ச ஒரு அமைப்பு, மக்களுக்கான ஒரு அமைப்பு. அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது சாதாரண குடிமகன்லேருந்து ஒரு சாதாரண வாக்காளர்லேருந்து எல்லாருக்கும் அதை பற்றி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பை அனுப்பிவிட்டோம். இப்போ உதாரணமாக நான் இன்னொன்று சொல்கிறேனே, மோடி என்ன பண்ணுறாருனா, நேரு காலத்தில் நான் பார்த்துருக்கேன், அவர் பாராளுமன்றத்திற்கு முதல்ல வரக்கூடியவர் நேரு. பாராளுமன்ற கூட்டம் நடந்த பிறகு கடைசியாக போகக்கூடியவர் நேரு. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு சொல்லையும் கமா புள்ளி உட்பட அன்றைக்கு நேரு கவனித்து கொண்டிருப்பார். இன்றைக்கு என்ன நடக்குது? மோடி பாராளுமன்றத்தை துவக்கி வைக்கிறாரு, வெளிநாட்டுக்கு போயிடுறார். இது எவ்வளோ தூரம் நடந்திருக்கு? இதை விட பாராளுமன்றத்துக்கு வேறு என்ன அவமானம் இருக்க முடியும்? ஒரு பாராளுமன்ற செஷன் நடக்கும்போது ஒரு பிரதமர் வெளிநாட்டுக்கு போகிறார் என்றால் அதனுடைய பொருள் என்ன? அன்றைக்கி 10 மணிக்கு வந்தார், துவங்கி வைக்கிறாரு, 12:30 மணிக்கு ஃப்ளைட் ஏறி போயிடுறார். அப்புறம் அந்த செஷன் பூரா வரதே இல்லை. அப்போ இப்படியெல்லாம் நீங்கள் பாராளுமன்றத்தையே ஒரு கொச்சைப்படுத்திய பிறகு என்னத்தை பண்ண முடியும்? ரெண்டாவது, சந்திரசேகர் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொன்னார். இன்றைக்கு ஒரு பிரதமராக இருக்கக்கூடியவர் அவர் செய்தியாளர்களை சந்திப்பதில்லை, ப்ரெஸ் மீட்டே கிடையாது. ஏதோ மன் கி பாத்னு ஒன்று சொல்லிட்டு, அது மன் கி பாத்னா என்ன அர்த்தம்? அவர் பாட்டுக்கு பெரிய லெக்சர் கொடுத்துக்கிட்டே இருப்பார், நாங்கள்லாம் கேட்கணும். அதில் கேள்வி பதிலுக்கு எங்கே இருக்குது? ஒன் வே ட்ராக். அதான் அதாவது ஒன் வே ட்ராக். அது ஒரு செய்தியாளரோட சந்திப்புக்கு அது ஈடாகாது, அதுக்கு ஒரு மாற்றீடாகாது. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது தன்கருடைய நடவடிக்கையாக இருக்கட்டும், ஓம் பிர்லாவுடைய நடவடிக்கையாக இருக்கட்டும், அவர்கள் இருவருமே, நான் இன்னும் ஒரே ஒரு ஒரு பிஜேபிக்கு நான் ஒரு என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். உங்களுக்கு நாடாளுமன்றத்தில் மக்களவையிலையும் மேலவையிலையும் உங்களுக்கு தேவையான அல்லது தேவைக்கு மீறிய வலு இருக்கிறது. ராஜ்யசபாவில் உங்களுக்கு வலு இருக்குது, இல்லாத உங்களுடைய கூட்டணிக்கு வலு இருக்கிறது. அதனால் நீங்கள் எந்த விவாதத்திற்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. எல்லாவற்றிற்கும் நீங்கள் பதில் சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு அதற்கான வாய்ப்பும் அதற்கான வலுவும் இருக்கிறது. அதனால் நீங்கள் முழுக்க எதிர்க்கட்சிகள் பேசுவதை அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் உங்களுக்கே இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்றுதான் அர்த்தம். இப்போ இந்த நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். இன்னைக்குள்ள டாப்பிக்கில் என்ன நீங்கள் சொல்ல வாரீங்க? என்ன இல்லை, நான் பொதுவாக அவர் ரவிச்சந்திரன் பேசுனா நான் கொஞ்சம் கூர்மையாக கவனிப்பேன். எனக்கு நிச்சயமாக அவரோட அரசியல் ரீதியாக வேறுபட்ட கருத்து உண்டுங்கிறது அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கி அவர் என்ன சொல்கிறாரு, ஏதாவது மக்கள் பிரச்சனையை ராகுல் காந்தி பேசியிருக்காரா கேட்குறாரு. சரி, பேசலை. சரி, அப்படின்னா அவருக்கு பாராளுமன்றத்தில் எனக்கு பேச வாய்ப்பு தரப்படுவது இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு பண்ணும்போது, அப்போ எதுவுமே மக்கள் பிரச்சனையை பேசலை, அப்புறம் அவருக்கு எதுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு ரவிச்சந்திரன் கேட்குறாரா? இல்லை, கேள்வி அதான். அதே மாதிரி ரெண்டாவதாக என்னுடைய நண்பர் நித்யானந்தா சொன்னார். அவர் என்ன சொன்னார் சொல்கிறீங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, சைனா எந்தெந்த இடங்களில் எல்லைக்கோட்டை மீறி இருக்குங்கிறது நம்முடைய இராணுவத்தை விட அரசாங்கத்தை விட ராகுல் காந்திக்கு தெரியுது. ஆகவே அவர் துரோகி அவர் சொல்கிறார் அப்படி சொல்கிறாரு. நான் அதை அப்படி சொல்கிறேன்னா, அது தெரியலைன்னா இந்த அரசாங்கத்துக்கு தானே தோல்வி. ஒரு ராகுல் காந்திக்கு தெரியறது, மோடிக்கு தெரியல, இங்கே இருக்கக்கூடிய ஜெய்சங்கருக்கு தெரியல, இங்கே இருக்கக்கூடிய இராணுவத்துக்கு தெரியலன்னா உங்களுடைய அரசுடைய தோல்வி. அது இன்டெலிஜென்ஸ் சொல்வீங்க. அதை விட்டுட்டு ராகுல் காந்தியை ஏன் தர, உனக்கு எப்படி கூட தெரியுதுன்னா அவருக்கு தெரியுது. அப்போ அதை சொல்கிறாரு. அப்படி தெரியறதுனால் அவர் துரோகி, 1ஆம் நம்பர் துரோகி. ஆக அவரை துரோகின்னா அவருக்கு இந்த மாதிரியான இணைப்புறங்களில் அல்லது பாதுகாப்பில், நாட்டினுடைய பாதுகாப்பில் ஆளுங்கட்சி சரியாக இல்லை என்பதை ஒரு கூடுதலான ஒரு விஷயத்தை ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லி அது தப்பு, அப்படி தப்பு நடந்திருக்கு என்று சொல்கிறார் என்று சொன்னால் அவர் துரோகி என்று சொன்னால், நான் என்ன கேட்குறேன்னா, இது தெரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய மோடி அரசு துரோகி இல்லையா? அவர்கள் அந்த துரோகத்தில் பங்கு பெற்றவர்களாக இல்லையா? நான் அப்படி தான் கேட்குறேன். ராகுல் காந்திக்கு தெரியாது, ஏன் மோடிக்கு தெரியல? அது ஜெய்சங்கருக்கு தெரியல, அது துரோகம் இல்லையா?
அதை போய் நீ அவங்கள துரோகின்னு சொல்லிட்டு அவர் துரோகி ஆகவே அவருக்கு ஏன் பேசுறதுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நித்யானந்தம் பேசுகிறாரா? இது என்ன பேச்சு இது? நாம் பேசி கொண்டிருப்பது பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவருக்கு அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்ப தலைப்பை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அது அரசியலா நிதர்சனமா? அதான் தலைப்பு. பார்லிமெண்ட் டெமோக்ரஸி. ஆமாம். அதை என்ன என்று சொன்னால் நான் தான் சொல்கிறேன், பல மாதிரியாக சொல்கிறேன். நேரு காலத்தில் எப்படி எதிர்க்கட்சியினுடைய கருத்துக்கள் கேட்கப்பட்டன, தொடர்ந்து கேட்கப்பட்டன. இன்னும் சொல்லப்போனால் வாஜ்பாய் காலத்தில் கூட எல்லாருடைய கருத்து கேட்கப்பட்டது. நான் ஏற்கனவே ஒரு பிரச்சனையை சொல்லியிருக்கிறேன். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய புஷ் வந்து ஒரு முறை இந்திரா காந்தியோட பேச்சு நடத்தும் போது அவன் தேவையில்லாத ஒரு வார்த்தை, உங்களுடைய வெளியுறவுத்துறைக்கு நீங்கள் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அன்றைக்கு வந்து இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்குமான உறவில் அவர் வந்து சொன்னார், உங்களுடைய அயலுறவு கொள்கை அதிகாரிகளுக்கு நீங்கள் சரியாக சொல்ல வேண்டும். சொன்ன உடனே இந்திரா காந்தி சொன்னாங்க, எப்படி எதிர்க்கட்சிகளை நடத்தணும் அல்லது எப்படி வந்து அயலுறவு கொள்கைகளை வகுக்கணும் என்பதை நீங்கள் சொல்லித்தர வேண்டிய தேவையில்லைன்னு எந்திரிச்சு போயிட்டாங்க. எந்திரிச்சு போகும்போது அன்றைக்கி இந்த கிssinger தந்தார், உலக மகா பெரிய சமாதான தூதுவர்னு சொல்லக்கூடியவர், அமெரிக்காவுடைய ஒரு மிக முக்கிய அரசியல்வாதியாக இருந்தவர். அவர் வந்து சொல்கிறாரு, இங்கே நேராக போனாங்க, காரில் ஏறிட்டாங்க. அவர் போய் கிssinger சொல்கிறாரு, மேடம் அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க இந்திரா காந்தி சொன்னாங்க, யூ கோ அண்ட் டெல் யுவர் பிரசிடென்ட் ஷீ நீட் நாட் டீச் மீ வாட் டு டூ. என்ன செய்யணுங்கிறது நீ எனக்கு சொல்ல வேண்டாங்கிறத உங்கள் பிரசிடென்ட் போய் சொல்லிட்டு போயிட்டாங்க. நேராக வந்தார்கள். வாஜ்பாய் இல்லத்துக்கு ஏர்போர்ட்லேருந்து போனாங்க. ஐநாமன்றத்தில் போய் நீங்கள் இந்த மாதிரி இந்தியா சார்பாக பேசணுன்னாரு. வாஜ்பாய் போய் பேசினார். அதே அவருடைய கட்சி இருக்கக்கூடியவர்களே கேட்டார்கள், இந்திரா காந்தி சொன்னதை நீங்கள் ஏன் கேட்டுக்கொண்டு ஐநாவுக்கு போனீங்கன்னு சொன்னார். அப்போ அவர் வாஜ்பாய் என்ன தெரியுமா சொன்னார், இந்த நாட்டினுடைய கௌரவம் மரியாதை அதை காப்பாற்றுவதற்காக யார் சொன்னான்னு நான் போனேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நாம விட்டு அந்த ஒரு பண்பாடு வந்து இன்னைக்கு இருக்கா இல்லைங்கிறீங்க? அதைத்தான் நான் கேட்கிறேன்.